இடுப்பு வலிடா, கண்டிப்பா வைத்தியரை போய் பார்க்கணும். என்ன வலி? குருதேவாக்கு வணக்கம். இன்னைக்குதான் எங்களுக்கு அமாவாசை. ஒருவேளை அமாவாசை ஒரு நாள் தள்ளி வந்திருந்தா ராமகிருஷ்ணனை தேடுற ஜோலியில எங்க ஜோலி முடிஞ்சு போயிருக்கோம். டே முட்டாளுங்களா, இதுக்கே சோர்ந்து போயிட்டீங்களே. இது வரைக்கும் அவனை பத்தி ஒரு சின்ன தகவல் கூட கிடைக்கல. எனக்கு இப்போ என்ன சந்தேகமா இருக்குன்னா, அவன் அவனோட குடும்பத்தை விட்டுட்டு சாமியாரா போயிருப்பானோன்னு தோணுது. போக மாட்டேங்கிற வருண்மாலா, என்ன இது? இன்னைக்கு பகவானுக்கு இதான் நைவேத்தியமா? பாதி லட்டா? இல்ல இல்ல சுவாமி, அவர் வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்படின்னா இந்த பாதி லட்டு என்னது இது? சுவாமி, பகவான் எல்லாத்தையும் திருப்தியா சாப்பிட்டாரு. பிரசாதமா இந்த பாதி லட்டு தான் விட்டு வச்சிருக்காரு. அடியே வருணமாலா, சுவாமி நீ ஏன் இப்படி இருக்க? பகவான் எதையும் சாப்பிட மாட்டாரு. ஆனா சுவாமி, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற பகவான் இருக்காரு, அவரு மனுஷ ரூபத்துல இருக்காரு. அவரு எல்லா சாப்பாட்டையும் சாப்பிடுவாரு. மனுஷனா? ஆமா. யோசிக்கிறாரு குருஜி. நாங்க தரிசனம் பண்ண வந்தோம். நீங்க பூஜை பண்ற இடத்துல பகவானே கூட இருக்காருல்ல. அட கடவுளே. குருதேவா, இங்க யாரு இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஆமா. ஏய், அத குடுறா. இது என்ன குருஜி? ஆமா, இதுல என்ன எழுதி இருக்கு? மரியாதைக்குரிய குருதேவருக்கு, என்ன உங்களோட வீட்டுல இவ்வளவு நாள் தங்க வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க என்ன விஜயநகரம் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கும்போது நான் உங்களோட வீட்டுல தான் இருந்தேன். இதத்தான் கையில வெண்ணைய வச்சுக்கிட்டே சொல்றேன். சரியா போச்சு. குருதேவா, அந்த துஷ்டராம உங்களை மறுபடியும் முட்டாளாக்கிட்டான். அதே மாதிரி குருஜி, இந்த விஷயத்தை வேற யாருக்கும் தெரிய விட்டுடாதீங்க. தெரிய விட்டீங்க, உங்க மானம் மரியாதை எல்லாமே மண்ணோட மண்ணா புதஞ்சு போயிடும். அதுவும் சகதி மண்ல குருஜி. பண்டித ராமகிருஷ்ணா. குருதேவா, அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் இவ்வளவு நாள் உங்க வீட்டுல தங்கி இருக்கா, ஆனா உங்களுக்கே தெரியாம போயிடுச்சு. நாசமா போச்சு. இந்த ராமகிருஷ்ணன் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்ல போறா. மகாராஜாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவர் நிச்சயமா என்ன மன்னிக்க மாட்டாரு. மரண தண்டனை தான் கொடுப்பாரு. அப்புறம் நிரந்தரமா இந்த உலகத்தை விட்டு என்ன சரிச்சிடுவாரு. அழுகைய முதல்ல நிறுத்து. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பண்டிதன் ராமகிருஷ்ண வாயையே திறக்க மாட்டான். அவனால எதுவும் சொல்ல முடியாது. என்ன சொல்லுவான்? சொர்க்கத்துக்கு போகலன்னா, இங்கேயே ஒளிஞ்சிருந்தன்னா, எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவானா? இல்ல, அவனால சொல்ல முடியாது. ஆனா குருதேவா, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ அவனும் நம்ம திட்டத்துல ஒரு அங்கமா மாறியே ஆகணும். நம்ம கூட சேர்ந்துதான் ஆகணும். சொர்க்கத்துக்கு போனதா சொன்னான்ல, அவனுக்கு வேற வழியே இல்ல. நம்ம கூட கை கோத்துதான் ஆகணும். மகாராஜா, இப்பவாவது ஒத்துக்கிறீங்களா நான் தான் இந்த சவாலை ஜெயிச்சேன்னு? இன்னையோட முழுசா 1 மாசம் ஆக போகுது. ஆனா இன்னும் பண்டிதர் ராமகிருஷ்ணாவை உங்களால கண்டே பிடிக்க முடியல. இந்த விளையாட்டு இன்னும் முடிவடையில மகாராணி சின்னாதேவி. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம். இன்னைக்கு என்ன காரணம் சொல்றான்னு பாப்போம். இந்த சம்பவத்தை பத்தி என்ன பதில் சொல்ல போறான்னு பொறுத்திருந்து பாப்போம். சூழ்நிலைகள் மாறுறதுக்கு அதிக நேரம் எடுக்காது மகாராணி சின்னாதேவி. மகாராஜா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா இந்த முறையும் நிச்சயமா ஏதாவது ஒரு தீர்வு வச்சிருப்பாரு.
உங்க நம்பிக்கையை நான் ரொம்ப பாராட்டுறேன் மகாராணி சின்னாதேவி. யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துருவோம். நீங்களா இல்ல நானா? சொல்லுங்க மந்திரியாரே, இன்னைக்கு தர்பார்ல எதை பத்தி நாம பேச போறோம்? ஆஹா, எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப அழகா நடிக்கிறாரு. இவர மாதிரி நடிக்கிறதுக்கு வேற யாரும் இருக்க மாட்டாங்க. மகாராஜா, இன்னைக்கு அமாவாசை. இன்னைக்குதான் பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொர்க்கத்துல இருந்து திரும்பி வர நாள். ஆமா மந்திரியாரே, இந்த அரசபைக்கு அழைப்பு விடுத்ததே நான் தாங்கிறத மறந்தே போயிட்டேன். பண்டிதன் ராமகிருஷ்ணனை நாம வரவேற்கணும்ல. ஏன்னா நாம ஏதாவது ஒரு விஷயத்தை விவாதிக்க போறோம்னா அதுக்கு ராஜ தர்பாரை விட ஒரு நல்ல இடம் இருக்க முடியுமா சொல்லுங்க? அதெல்லாம் இருக்கட்டும், எங்க நம்ம பண்டிதன் ராமகிருஷ்ணன்? ஆச்சாரியாரே, பண்டிதர் ராமகிருஷ்ணன் எங்க இருக்காரு? பண்டிதர் ராமகிருஷ்ணன் எங்க இருக்கான்? அத நீங்க தான் சொல்லணும் ஆச்சாரியாரே. நான் எப்படி சொல்ல முடியும்? ஆச்சாரியாரே, உங்களோட நெருங்கிய நண்பர் ஆத்மா சுவாமி இருக்கார்ல, இவர் தானே அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புனாரு. இப்ப அங்க இருந்து இவர் தானே திரும்ப கொண்டு வரணும். அவரு கண்டிப்பா வருவாரு. கண்டிப்பா வருவான். பண்டிதர் ராமகிருஷ்ணன் எங்கேயும் போகலையே. அதாவது அவன் சொர்க்கத்துக்கு தானே போயிருக்கான். நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் ஆச்சாரியாரே, இந்த சொர்க்கத்துக்கு போற யோசனைய நீங்க தானே எங்களுக்கு சொன்னீங்க. ஆனா அதுக்கான வழிய ஆத்மசாமி தான் காட்டினாரு. ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணன் இன்னைக்கு தர்பாருக்கு வரலன்னா என்ன ஆகும்? இது பாருங்க, நீங்க என்ன பயமுறுத்தாதீங்க, சொல்லிட்டேன். அதான் வந்துருவான்னு சொல்றேன்ல. ஒருவேளை அவர் வரலன்னா அவர் என்னைக்கு அந்த மரணப்படுக்கையில படுத்தாரோ அன்னைக்கே அவர் இறந்ததா நாம கருதணும். அப்புறம் அதுக்கான முழு பொறுப்பை மங்களி சத்தையா, ஆத்மசாமி, அப்புறம் நீங்களும் ஏத்துக்க வேண்டியதா இருக்கும். ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணன் வரலன்னா நான் தான் பண்டிதர் ராமகிருஷ்ணன் வருவான்னு சொல்றேன்ல. எப்ப வருவார் ஆச்சாரியரே? எப்ப வருவான்னா சீக்கிரமே வந்துருவான். அவன் அந்த சொர்க்கத்திலிருந்து வரணும் இல்லையா, கொஞ்சம் தாமதமாகும். மச்சிலிப்பட்டினத்திலிருந்து விஜயநகரத்துக்கு வரத்துக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனா அவன் சொர்க்கத்திலிருந்து வரான். அதனால நாம காத்திருந்துதான் ஆகணும் மகாராஜா. குருதேவர் சொல்றது சரிதான். நாம பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்காக காத்திருந்துதான் ஆகணும். எங்க போய் தொலைஞ்சான் இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன்? குருதேவா, நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பண்டிதர் ராமா வரமாட்டான்னு தான் எனக்கு தோணுது. வரமாட்டானா? திரும்பி வரலன்னா எப்படி? எங்கதான் போவான்? குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களை மாதிரி முட்டாள் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் உங்களை மாதிரி யோசிக்க மாட்டாரு. நீ இப்ப என்னதான் சொல்ல வர? குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணன் திரும்ப வந்தா கூட உங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது பண்டிதர் ராமகிருஷ்ணன் ஒரு வேளை வரலனா அவனை கொலை செஞ்ச குற்றத்துக்காக உங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு ராமகிருஷ்ணன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. சொல்லு குருதேவா, எனக்கு என்னமோ நீங்க இப்பவே நாக்கு நீட்டிக்கிட்டு தூக்குல தொங்குற மாதிரி தெரியுது. எப்படியே? டேய், நில்லுடா. குருதேவா, கொஞ்சம் வயித்த கலக்கிற மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேனே. நீ போனா வரமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்கேயும் போக கூடாது. என்ன ஆனாலும் சரி, சேர்ந்தே அனுபவிக்கலாம். எங்கேயும் போகாத. மந்திரியாரே, மந்திரியாரே, பண்டிதன் ராமகிருஷ்ணன் நம்ம ஊர்ல தான் இருக்கான்னா ஏன் தர்பாருக்கு இன்னும் வந்து சேரல? ஒன்னும் புரியல மகாராஜா. என்ன பண்றது? என்ன கேட்காதீங்க, நீங்க ஏதாவது பண்ணுங்க. மகாராஜா, நீங்க இதே விஷயத்த கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க.
மந்திரியாரே, நீங்களே சொல்லுங்க, இந்த விஷயத்துல நாம என்ன முடிவெடுக்கலாம்? குருதேவா, பண்டிதர் ராமகிருஷ்ணா இன்னும் சொர்க்கத்துல இருந்து திரும்ப வரல. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? இந்த கேள்வியை என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? என்னோட கருத்து என்னன்னா, மங்களி சத்தையாவையும் ஆத்மசாமியையும் சிறைச்சாலையில போடலான் இருக்கேன். அப்புறம் உங்களை என்ன 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 பண்ணுவீங்க மந்திரியாரே? அது மகாராஜாவோட விருப்பம். மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணன் கண்டிப்பா வந்துருவான். அவன் கண்டிப்பா வந்துதான் ஆகணும். அவனுக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது. எனக்கு நம்பிக்கை இருக்கு மகாராஜா. அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவன் நிச்சயம் வந்துருவான். உங்க முகத்துல தெரியுற இந்த உணர்ச்சி எனக்கு பிடிபடலையே ஆச்சாரியாரே. உங்களுக்கு என்ன பார்த்து சந்தோஷமா இல்ல கோவமா? நீ எங்க இருந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா? ஸ்வர்க்கத்துல இருந்த குருதேவா. நீங்க தானே என்ன அனுப்பி வச்சீங்க. அங்க எல்லா திசையிலையும் எனக்கு சந்தோஷம் மட்டும்தான் தெரிஞ்சது. நிம்மதி, சுகம், அமைதி, சாந்தி. ரம்பா, ஊர்வசி, மேனகா இவங்களோட நடனத்தை பார்த்து பூரிச்சு போயிட்டேன். இதெல்லாம் பாக்கியசாலிகளுக்கு தான் கிடைக்கும். புண்ணிய காரியங்கள் செஞ்சவங்களுக்கும் கிடைக்கும். ஆமா. வா பண்டிதனே ராமகிருஷ்ணா. வணக்கம் மகாராஜா. சொல்லு, சொர்க்கலோகத்துல எங்க அப்பா எப்படி இருக்காரு? மகாராஜா, நான் சொர்க்கத்துல உங்க தந்தையார சந்திச்சேன். அவரு ரொம்ப நல்லா இருந்தாரு. அவருடைய புத்திரன், அதாவது நீங்க ராஜ்யத்தை நடத்துற விதத்தை பார்த்து அவர் உண்மையிலேயே ரொம்ப பூரிச்சு போயிருக்காரு. அவர் உங்களை ஆசீர்வதிச்சதோட நம்ம விஜயநகரத்து பெருமக்களுக்கு அவருடைய தீபாவளி வாழ்த்தையும் சொல்லி அனுப்பியிருக்காரு. அற்புதம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. ஏன்னா என்னுடைய தந்தை உன்கிட்ட எனக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பியிருக்காரு. எல்லாருக்குமே சொல்லி அனுப்பியிருக்காரு. அப்புறம் சொல்லு பண்டிதனே ராமகிருஷ்ணா, என்னுடைய தந்தை சொர்க்கலோகத்துல சந்தோஷமா இருக்காருல்ல? அவருக்கு எந்தவித வருத்தமோ மன உளைச்சலோ இல்ல பிரச்சனையோ இல்லையே? ஆமா மகாராஜா, அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா என்ன ஆனா பண்டிதனே ராமகிருஷ்ணா? சொர்க்கலோகத்துல எங்க அப்பாவுக்கு என்ன விதமான பிரச்சனைன்னு உடனடியா சொல்லு. மகாராஜா, ஒண்ணு இல்ல, அவருக்கு 2 பிரச்சனை இருக்கு. அதுல ஒரு பிரச்சனை என் முகத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. நீளமா வளர்ந்த என்னோட முடி, தாடி, என்னுடைய மீசை. ஏன்னா சொர்க்கத்துல சவரம் பண்றவங்க இல்ல. ஸ்வர்க்கத்துல உங்க தந்தையாருடைய தாடி அங்கிருந்து பூமியை தொடுற அளவுக்கு நீண்டு வளர்ந்திருக்குன்னா பாருங்க. அப்புறம் அவருடைய தலைமுடி அது அப்படியே ஆலமர வேர் மாதிரி பூமிக்குள்ளேயே இறங்கிடும் போல இருக்கு. உங்க தந்தையார் என்ன ஸ்வர்க்கத்துக்கு அழைப்பு கொடுத்ததே இதுக்காகத்தான். ஏன் மூலமா உங்களுக்கு ஒரு தகவல் கொடுத்து விட்டிருக்காரு அரசே. அது என்ன தகவல்? இது தகவல் மட்டும் இல்ல மகாராஜா, இது ஒரு கட்டளையும் கூட. இந்த விஜயநகர பேரரசுடைய அதிகாரப்பூர்வமான முடித்திருத்தம் செய்பவர் மங்களி சத்தையாவை உடனடியா ஸ்வர்க்கத்துக்கு அனுப்ப சொல்லியிருக்காரு. பல வருஷங்களா நீண்டு வளர்ந்திருக்கிற அவருடைய தலைமுடி, தாடி, மீசை எல்லாம் சரி செய்யறதுக்கு இவருடைய உதவி அவருக்கு தேவை. ஆனா பண்டிதர், சொர்க்கத்துல கூட யாருக்காவது தாடி மீசை வளருமா? அது எப்படி வளராம இருக்கும்? இப்ப என்ன பாருங்க, எனக்கு வளர்ந்திருக்குல்ல. நானும் ஸ்வர்க்கத்துக்கு போய் தான் வந்திருக்கேன், பாத்தீங்கல்ல? சரி பண்டிதனே ராமகிருஷ்ணா, 2வது பிரச்சனை என்னன்னு சொல்ல. மகாராஜா, உங்க தந்தையாருடைய இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அவரு ஸ்வர்கலோகத்தை தவிர மத்த லோகங்கள்லயும் சஞ்சாரம் செய்ய ஆசைப்படுறாரு. அதாவது வைகுண்ட லோகம், கைலாசம், பிரம்மலோகம். ஆனா இந்த விஷயத்துல நாம எப்படி அவருக்கு உதவி செய்ய முடியும்? அவருதான் ஸ்வர்கலோகத்துல இருக்காரு. அட இல்ல மகாராஜா, நீங்க அவருக்கு இந்த உதவி செய்ய முடியாது. என்ன சொல்ற? இவரால பண்ண முடியும். இவரால மட்டும்தான் பண்ண முடியும். ஆத்மசுவாமியாலயா? ஆனா இவரால எப்படி உதவி செய்ய முடியும்? வேற எப்படி? என்ன ஸ்வர்க்கத்துக்கு அனுப்புன மாதிரிதான்.
மகாராஜா, உங்க தந்தையாருக்கு ஒரு அனுபவம் மிக்க மாந்திரிகர் தான் இப்ப தேவைப்படுறாரு. இவர மாதிரி திறமை வாய்ந்த ஒருத்தரால தான் அவரை மத்த லோகங்களுக்கு கூட்டிட்டு போக முடியும். என்னுடைய தனிப்பட்ட விருப்பமும் இந்த மாதிரி வேலைக்கு இந்த மாதிரி ஆளுதான் ரொம்ப பொருத்தமா இருப்பாங்க. இவராலதான் யாரையும் எங்க வேணாலும் அனுப்ப முடியுமே. சரிதானுங்க? ஆனா மகாராஜா, ஒருத்தர் ஒரு லோகத்தை விட்டு இன்னொரு லோகத்துக்கு சஞ்சரிக்கிறது சாத்தியமே இல்ல. முடியாத காரியம் மகாராஜா. ஏன் முடியாது? நீங்க தானே என்ன சொர்க்க லோகத்துக்கு அனுப்பி வச்சீங்க. என்ன, நீங்க தானே வழி அனுப்புனீங்க. மகாராஜா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் சொன்னதெல்லாமே போய். என்னையே மன்னிச்சிடுங்க மகாராஜா. நான் மரண படுக்கையில படுக்க விரும்பல. எனக்கு வாழணும்னு ஆசையா இருக்க மகாராஜா. நான் இனிமேல் பொய்யான கனவெல்லாம் கண்டேன்னு சொல்ல மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. மகாராஜா, இது எல்லாமே பேராசையில நடந்தது. என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. ஆனா நீங்க தானே பண்டிதன் ராமகிருஷ்ணனை சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சீங்க. மகாராஜா, இல்ல அவரை நான் எங்கேயுமே அனுப்பல மகாராஜா. நான் பண்டிதன் ராமகிருஷ்ணாவை எங்கேயுமே அனுப்பல. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. குருதேவா, இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நேரம் நெருங்கிருச்சுன்னு எனக்கு தோணுது. உங்களால தப்பிக்கவே முடியாது. பண்டிதனை ராமகிருஷ்ணா, இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? ஆமா மகாராஜா, இவங்க சொல்றது உண்மைதான். நான் ஸ்வர்க லோகத்துக்கு போகவே இல்லை. நான் இங்கேயே விஜயநகரத்திலேயே தான் இருந்தேன். அப்புறம் எதுக்காக நீ இப்படி பண்ண பண்டிதனை ராமகிருஷ்ணா? மகாராஜா, நீங்க இந்த கேள்வியை என்கிட்ட இல்ல, இந்த மந்திரவாதி கிட்ட கேளுங்க. இப்போ இவரு அரசவையில உங்க முன்னாடியே இவரால யாரையும் எங்கேயும் அனுப்ப முடியாதுன்னு ஒத்துக்கிட்டாரு. அப்புறமும் எதுக்காக மரண படுக்கையில என்ன படுக்க வைக்கணும்னு சதித்திட்டம் தீட்டினாரு. மகாராஜா, இது நிச்சயமா ராமகிருஷ்ணனுக்கு எதிராக நடந்த சதி திட்டம் தான். சொல்லுங்க, இந்த சதி யாரோடது? குருஜி சொல்றத கேளுங்க. நீங்களே போய் குற்றத்தை ஒத்துக்குங்க. அதனால உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலா ஆயுள் தண்டனையை குறைச்சு கொடுப்பாங்க. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, இது யாரோட சதி? மகாராஜா, அது வந்து குருதேவா, எனக்கு நல்லா தெரியும். இந்த சதி யாரோடதுன்னு தெரியும். இந்த மொத்த நாடகத்தையும் நடத்தினதே நான் தான். இந்த மாந்திரீகன் ராமகிருஷ்ணனை சொர்க்கலோகத்துக்கு அனுப்புறேன்னு சொன்னது ஒரு மிகப்பெரிய ஏமாத்து வேலைன்னு எனக்கு தெரியும். குருதேவர் பாவம் அப்பாவி. என்னுடைய காலம் சென்ற தந்தையை பத்தின தகவலை கேட்டதும் உணர்ச்சி வசப்பட்டுட்டாரு. இந்த மூட நம்பிக்கை மேல நம்பிக்கை வச்சுட்டாரு. ஆமா மகாராஜா, நீங்க சொல்றது சரிதான். அதெல்லாம் எனக்கு தெரியும் குருதேவா. இந்த நாடகம் ஆரம்பிச்ச உடனேயே இதை என்னால முடிச்சு வச்சிருக்க முடியும். ஆனா நான் அப்படி செய்யல. அதுக்கு காரணம் பண்டிதன் ராமகிருஷ்ணன் இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்றான்னு நான் பார்க்க விரும்புறேன். எனக்கே தெரியாம போச்சு. மகாராஜாவும் இந்த நாடகத்துல ஒரு கதாபாத்திரமா? பிரமாதம் மகாராஜா. குருதேவா, கடந்த 6 மாத காலங்கள்ல நீங்க ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிருக்கீங்க. அதனால தப்பிச்சிட்டீங்க. இல்லனா இந்நேரம் மாந்திரீகன் ஆத்மசுவாமி, நீங்க சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னது ஒரு ஏமாத்து வேலை, ஒரு நாடகம்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதை மீறி நானும் உங்க நாடகத்துல பங்கேற்றுக்கிட்டேன். அந்த காரணத்தினால நான் உங்களை மன்னிச்சு விடுறேன். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், மறுபடியும் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சீங்க, உங்களுக்கு மரண தண்டனை நிச்சயம். மகாராஜா, மறுபடியும் இந்த மாதிரி தப்ப நிச்சயமா செய்ய மாட்டோம் மகாராஜா. எங்களை மன்னிச்சிருங்க. நானும் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் மகாராஜா. எனக்கு இப்ப சாக விருப்பம் இல்ல, வாழ ஆசைப்படுற மகாராஜா. என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. மங்களி சத்தையா, நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா கவனமா இருங்க. இனிமே உங்களுடைய கனவுகள் உங்களுக்குள்ள மட்டுமே இருக்கட்டும். அந்த கனவுகளை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க மகாராஜா, கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொல்றதை நான் ஆமோதிக்கிறேன். கனவுகள் வெறும் கனவுகள் மட்டும்தான். அது மேல நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை.
மகாராஜா, உங்களுக்கு இந்த சதி திட்டத்தை பத்தி முதல்லயே தெரிஞ்சிருக்கா? ஆமாம் பண்டிதனே ராமகிருஷ்ணா,